வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்திகள் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். குறிப்பாக பால் ஹேமனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய அதிகாரம், அதுவும் நம்ம டீன் ஆம்ப்ரோஸை பற்றி பேசுகிறதுக்கு, அப்புறம் ராக்கோடைய ஹிண்டிங்கை WWE பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அண்ட் இதை தவிர்த்து NXTயில் இருக்கிற ஒரு சில செய்திகள், அப்புறம் கோடி ரோட்ஸை பற்றின ஒரு அப்டேட்டு, ராண்டி ஆர்டனை பற்றின அப்டேட் நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு சிங்கில் தமிழ் செய்தியில் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வாரம் கொஞ்சம் மண்டே நைட்ரால் பால் ஹேமன் இருக்கிறார்ல, பிராக் லெஸ்னருடைய கான்க்ரீட் ரெக்கார்டை பற்றிலாம் பேசினார், அண்டர்டேக்கரை பற்றி பேசினார், நிறைய பேசினார். அதில் WWEயில் ஒர்க் பண்ணாத ரெஸ்லர்ஸான டீன் ஆம்ப்ரோஸு, அதாவது இப்போ ஒரு ஜான் மாக்ஸ்லி, அதுக்கப்புறமா பாபி லாஸ்லி, பிரான் ஸ்ட்ரோமன், இவங்கெல்லாம் எப்படியாவது இவரை வீழ்த்தலான்னு ட்ரை பண்ணாங்க, தோற்று போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி ஃபேன்ஸ் மத்தியில் டீன் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு ஷாக்கிங்கு. எப்படிடா அது பால் ஹேமன் டீன் ஆம்ப்ரோஸோட பேரை WWE உச்சரிச்சாருன்னு. ஏன்னா அவர் இப்போ AEW ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பாபி லெஸ்னரோட பேரையும் உச்சரிச்சாரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிராக் லெஸ்னர், டீன் ஆம்ப்ரோஸு, பாபி லாஸ்லி இவங்கெல்லாம் பிராக்கை எதிர்கொண்டு எப்படியாவது வீழ்த்ததுக்கு வந்தாங்க, ஃபைனலி அவங்களால முடியலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பால் ஹேமனுக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டது, இவங்களோட பேர் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லியிருக்காரு. WWE இதெல்லாம் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பால் ஹேமனுக்குன்னு சொல்லிட்டு WWE தனி இடம் இருக்குது. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ரிஹர்சல் உண்டு, ஆனால் ரிஹர்சல் கொடுக்குறதே பால் ஹேமன் தான். பால் ஹேமன் என்ன பேசுவார் வைப்பார் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் மைக் ஸ்கில்ல பிச்சு உதறிடுவார். அவருக்கு பார்த்து பேசணும், ரிஹர்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ பால் ஹேமன் பேசும்போது தான் இதெல்லாம் பேசுவார். முக்கியமான ஹிண்ட் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்றபடி பேசுகிறது எல்லாமே பால் ஹேமன் சரளமாக அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. அதனால தான் பால் ஹேமனை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். WWE பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை பால் ஹேமன்ட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். பால் ஹேமன் கூடிய சீக்கிரம் அதுக்கு அக்செப்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன். பால் ஹேமன் இவ்வளவு ஃப்ரீடமாக WWE இருக்கிறதுனால தான் WWEயில் மற்ற ரெஸ்லர்ஸ் WWE போன ரெஸ்லர்ஸுடைய பேரை யூஸ் பண்ணதுக்கு தயங்குவாங்க. ஆனால் பால் ஹேமன் சரளமாக அவருக்கு தேவைப்படும் போது அவங்களுடைய பேரெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா பிராக் லெஸ்னரை பெருசாக காட்டணும்னா அவர் வீழ்த்தின நபர்களை பற்றி சொல்லணும். அதனால் பிரான் ஸ்ட்ரோமன், டீன் ஆம்ப்ரோஸ் அவங்களோட பேரை பால் ஹேமன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பேசியிருந்தார். அதே மாதிரி பால் ஹேமனை WWE ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா, அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜராக. ஸ்மாக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2023 ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் 3 வருஷம் கழிஞ்சிருச்சு. அதுவும் WWE பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை தான் இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் இருக்க சொன்னாங்களா, அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவர் தடையில், ஏன்னா ரா சைடு தான் அவர் இருக்கார். ஸ்மாக்டவுன் சைடு ஜென்ரல் மேனேஜராக இருந்தால் WWE பார்த்தீங்கன்னா இவரை வச்சு நல்லா கொண்டு போகலாமே. ஆக்சுவலி இப்போ ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் இருக்க நிக்கோலஸ் ரெஸ்லிங்கில் மீண்டும் வரணும், ஏன்னா அவர் ரெஸ்ல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ட்ரூ கூடலாம் ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ஸோ அவர் விட்டால் சண்டை போட்டுவார். அதே நேரத்தில் பால் ஹேமன் ஸ்மாக்டவுனை கண்ட்ரோல் பண்ணால் Triple H கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸ்மாக்டவுனுக்குலாம் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பால் ஹேமனே சிங்கிள் ஹேண்டிலிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை ரன் பண்ணுவார். நிக்கோலஸ் அப்படி இல்லை, என்னென்ன நடக்கணும், என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத பேக் ஸ்டேஜில் Triple H மற்றவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்கிறது தான் சொல்லுவார். அதாவது சும்மா காட்டியும் தான் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். ஆனால் பால் ஹேமன் ஒருவேளை GM-ஆக இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு GM-ஆக இருப்பார். அண்ட் ஸ்டோரியும் பக்காவாக கொண்டு போவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE பால் ஹேமனை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பால் ஹேமன் இந்த ஜென்ரல் மேனேஜரோட பதவியை ஏற்றுக்கிட்டு இந்த அக்டோபர் மந்த்துக்கு அப்புறமா 2026 அக்டோபர் மந்த்துக்கு அப்புறமா இவர் ஸ்மாக்டவுனுடைய GM ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. 2024 பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் செக்மெண்ட் நடத்திருப்பாங்க. அதில் கோடி ரோட்ஸை பொலாந்து தள்ளியிருப்பார் ராக்கு. அப்போ பேக் ஸ்டேஜில் ஜான்சனா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவங்க ட்ரக்கில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய புகைப்படத்தை ஹிண்டிங்காக காட்டியிருப்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஹிண்டிங் அப்படின்னா, இப்படி அவங்க ஹிண்டிங்காக காட்டுறவங்க கண்டிப்பாக ரசல்மேனியாவுக்கு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ஜான்சனாக வந்தது மட்டும் இல்லாமல் சேம் டு நம்ம ராக்கு கூட செக்மெண்ட் நடத்தினார். அப்போ ஸ்டோன் கோல்டு வரலையப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பிளான் என்னென்னா, ஜான்சனாக்கு அப்புறமா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ராக்குக்கு ஸ்டன்னர் போடணும். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்டோன் கோல்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அண்டர்டேக்கர் வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள், அந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கர் தன்னுடைய காஸ்டியூமில் வந்திருக்க மாட்டார், நார்மலான கேரக்டராக வந்திருப்பார். பிகாஸ் அது அப்போ ஸ்கிரிப்ட் பண்ண விஷயம். இதே மாதிரி இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் LA நைட் பேசும்போதாக இருக்கட்டும்,
அங்கே ராக்கோடைய ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. அண்ட் ராக்கோடைய ஃபோட்டோவை அப்படி தெளிவாக காட்டியிருப்பாங்க. இப்போ தேவையே இல்லாமல் ராக்கோடைய பிக்சர்ஸை WWE யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுவும் ராக்கோடைய ரிட்டனுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. LA Knight மனோரில் டேனோசன் மாதிரி பல ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கோடைய அந்த போஸ்டர் பக்கத்தில் அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இதை சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ WWE ராக் வந்து சண்டை போடுறது இல்லை, அவருடைய ஃபோட்டோவை எதுக்கு WWE வந்து பப்ளிஷ் பண்ணதுக்காக பேக் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறாங்க? அப்போ கண்டிப்பாக ராக் வந்து ரெசல்மேனியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ராக் வந்து சொல்லியிருந்தாரு 2027 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாடிட்டு நான் ரெஸ்லிங் கரியர் விட்டே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுவும் சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ரெசல்மேனியாலன்னு. ஸோ மேபி அது கோடி ரோட்ஸாக இருக்கலாம், ட்ரூவாக இருக்கலாம், அவருக்கு ஃபேவரட்டான ரெஸ்லராக இருக்கலாம், ஏன் ரோமன் ரெயின்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த 2026 ரெசல்மேனியாவுக்கு அந்த ஹிண்டிங்கை கொடுக்கும் விதமாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் கன்ஃபார்ம் சொல்லலை, 2027 ரெசல்மேனியா சவுதி அரேபியாவில் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் ஒரு மேட்ச் அப்படின்னு வைங்களேன். அப்போது இந்த வருடம் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்குது. அதில் ஹிண்டிங் கொடுக்கறதுக்காக, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்காகவோ எதுக்காகவோ ராக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டோரியை பயன்படுத்தி ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வீக் ரியர் ரெசல்மேனியாவில் மேட்ச் நடத்துவாங்க. இதனால தான் சொல்லப்படுது ராக் வந்து இந்த வருடம் ரெசல்மேனியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பேக் ஸ்டேஜில் WWE பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரியட்டும், இதை பற்றி பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக ராக்கோடைய புகைப்படத்தை அவ்வளோ பெருசாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த தேதி கரெக்டாக இருந்ததுன்னா ராக்கு நம்ம ரெசல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச NXTயில் ஒரு குஜாலான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு கான்டினென்டல் எலிமினேஷன் சாம்பியன் மேட்ச் நடந்திருந்தது. இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். இதில் நம்ம ஜானி கார்கானோ பங்கேற்றிருந்தார். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜானி கார்கானோ இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் சைடு சும்மா காட்டும் தான் இருக்கிறாரு. அவருக்கு ஸ்டோரி எதுவுமே இல்லை. அதுவும் அவர் இப்போ செத்த போன மாதிரி, அதாவது மற்றவங்களை அடிக்கிற மாதிரி இல்லை, சும்மா தான் இருக்கிறாரு. அவர் தெரியாதனமாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற மாதிரி காட்டினாங்க. ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு NXTயில் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை 3 தடவை வின் பண்ண ஒரே ஆள் இவர் தான் நினைக்கிறேன். வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்டென்னில் இவர் வந்து மைலோனை எதிர்த்து NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஜானி கார்கானோ ஸ்மாக்டவுன் சைடு வேஸ்ட்டாக சும்மா தான் இருக்கார். எனக்கு என்னமோ WWE பார்த்தீங்கன்னா இவரை NXTலேயே வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. NXT சைடு நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாருல, அதில் வின் பண்ணி அவர் NXT சைடே கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மெயின் ராஸ்டருக்கு அவருக்கான ஸ்டோரியும் இல்லை, சும்மா தான் வச்சுருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி NXT சாம்பியன்ஷிப் ஃபேட்டல் 4-வே நடக்குது அப்படிங்கிறத, ஸ்டண்ட் அண்ட் டெலிவரியில் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. வழக்கம் போல் ரெசல்மேனியா நடக்கிற அதே நாளில் நடக்காமல் ஏப்ரல் 4ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா காலையில் நடக்குதுன்னா இவங்க ஒரு நாள் முன்னாடி நைட்டே பார்த்தீங்கன்னா இதை நடத்திடுவாங்க. அல்லது ரெசல்மேனியா நைட்டு நடக்குதுன்னா இவங்க காலையில் இந்த ஸ்டண்ட் அண்ட் டெலிவரி நடத்துவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தனியாக இதை ஷோவாக நடத்துறது நல்ல விஷயந்தான். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ESPN ஷோவில் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறாரு. அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ESPN ஷோக்கு வர போகிறாரு. ராண்டி ஆர்டன் தன்னை அட்டாக் பண்ணதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறாராம். அதே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கும் கோடி ரோட்ஸ் வர போகிறாரு. ராண்டி ஆர்டன் தன்னை தகாத முறையில் அட்டாக் பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கோடி ரோட்ஸ் வர போகிறாராம். ஸோ கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் கோடி ரோட்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸை பார்க்கலாம். இது அஃபிஷியலி WWE சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ராண்டி ஆர்டன் என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியலையே.